எஸ்எஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 24 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியா செஞ்சா 30 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து இந்த வேலையை தொடங்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் ஏ வெளியில போயிறாரு. மீதமுள்ள வேலையை பி மட்டும் தனியா செஞ்சு முடிக்கிறாருன்னா, ஸோ எத்தனை நாளைக்கு அப்புறம் அதாவது ஸ்டார்ட் பண்ணி எத்தனை நாளைக்கு அப்புறம் ஏ வெளியில போயிருப்பாருன்னு கேட்கறாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். கொஸ்டின்ல ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 24 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியா செஞ்சா 30 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து இந்த வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் ஏ வெளியில போயிடுறாரு. மீதமுள்ள வேலையை பி மட்டும் தனியா 3 நாளையில செஞ்சு முடிக்கிறாருன்னா, அப்ப ஏ எத்தனை நாளைக்கு அப்புறம் அந்த வேலையை விட்டு வெளியில போயிருப்பாரு கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, யாரு கடைசி வரைக்கும் வேலை செய்யறாங்க? பி. பி வந்து கடைசி வரைக்கும் வேலை செய்யறாரு. ஸோ பாருங்க எத்தனை நாள் கடைசியா வேலை செய்யறாரு? 3 நாள் வேலை செய்யறாரு. அதை மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ பி உடைய நாட்கள் இருந்து அவர் கடைசி எத்தனை நாள் வேலை செய்யறாரு அதை மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ 30 மைனஸ் 3 பெருக்கல் ஏ உடைய நாட்கள் 24 வகுத்தல் வகுத்தல்ல இது ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டுக்கணும். 24 பிளஸ் 30 ஆட் பண்ணா 54. நெக்ஸ்ட் 30ல 3 போச்சுன்னா 27 பெருக்கல் 24 வகுத்தல் 54. ஸோ 54 27 கேன்சல் பண்ணா 2 டைம். நெக்ஸ்ட் 24 2ஆல் கேன்சல் பண்ணா 12. ஸோ அப்ப அந்த வேலை ஸ்டார்ட் பண்ணி 12 நாளைக்கு அப்புறம் ஏ வெளியில போயிருப்பாரு. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.